நேற்றைக்கு கூட அவர் நாங்கள் தான் முந்திவிட்டோம் என்று கூறிக்கொண்டு ஒரு பேட்டியை தந்து கொண்டிருந்தார். ஆம், நாங்கள் நிறைகுடம், இன்னும் தேர்தல் அறிக்கை தரவில்லையே என்றார். அது காலி பாத்திரம், அப்படித்தான் அலும்பும். திராவிட முன்னேற்ற கழகம் நிறைகுடம், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம் என்பதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். நேற்றைக்கு அவர் அறிவித்த தேர்தல் அறிவிப்புகள் அனைத்தும் ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் 2021ஆம் ஆண்டிலிருந்து செயல்படுத்திக் கொண்டு வருகின்ற திட்டங்களின் நகல்தான். அடுத்து இன்னொன்றை சொன்னார், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்றார். இது யாருடைய தாரக மந்திரம்? மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய தாரக மந்திரம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று சொந்தமாக 4 வார்த்தையை கூட பயன்படுத்த திராணி இல்லாத, தெம்பில்லாத, வலுவில்லாத, எண்ணங்கள் வலுவில்லாத ஒருவர் இந்த தமிழகத்தினுடைய திராவிட மாடலுடைய நாயகனாக எதற்கும் அசைந்து கொடுக்காமல் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று ஒன்றியத்தை ஒற்றை மனிதனாக, இரும்பு மனிதனாக எதிர்த்துக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் மீண்டும் திராவிட மாடலாட்சி 2.0 கவர்னர் மாளிகையிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முழக்கம் நிச்சயம் முழக்கப்படும் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்.